எப்பயும் நம்ம ஊர் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல், பொரியல், மசாலா இப்படி சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் உடுப்பி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப 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 டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இது நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வரணும். லைட் கோல்டன் ப்ரௌனாக தேங்காய் துருவல் வதக்கி வரணும். இப்போ வெங்காயத்தையும் தேங்காயும் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா கொரப்பாக வந்துடும். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக 250 கிராம் உருளைக்கிழங்க தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நம்ம செய்வோம் பாருங்கள், அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த உடுப்பி ஸ்டைலுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவே வேண்டாம். இந்த உருளைக்கிழங்குலையே தண்ணி கசிஞ்சு வரும், அந்த தண்ணியே போதுமானது. இந்த கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகு இது எல்லாமே நல்லா கரைஞ்சி அந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா ஒட்டி வரணும். மாவாக தனியாக தெரியக்கூடாது. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா இடங்களும் நல்லா பட்டு இந்த மாவு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டி வந்திருக்கு கிழங்குல. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்குகளை சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்தில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நம்ம குறைவான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா உருளைக்கிழங்கு முழு வேக்காட்டுக்கு வெந்து வந்துடும். ஒரு ஆஃப் குக்கிங் வெந்து வரணும். நீங்கள் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டோன்னா இதை நல்லா ஆஃப் குக்கிங்க்கு ரெடியாகி வரும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மீதி இருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் ரசம், தயிர் மட்டுமே வச்சு கூட இந்த உடுப்பி ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சுட்டிங்கன்னா திருப்தியாக சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதும் இதில் 2 பச்சை மிளகாய் கீர்ன மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகாயோட காரம் அந்த எண்ணெயிலலாம் நல்லா இறங்கணும். இப்போ இதில் அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த வெங்காயம் ஈரப்பதமாக இருக்கும் இந்த மசாலாவோட. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட கைவிடாமல் 2 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா இந்த உருளைக்கிழங்கோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த உடுப்பி ஸ்டைல் உருளைக்கிழங்குல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற மசாலா தான். இந்த வெங்காயம், மிளகு, சீரகம் இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.